கஜி வேட்டை கஜி பழம் வேட்டை நான் கேட்கறேன் கடைசி வீட்டுக்கு முன்ன வீடியோ எடுத்துட்டு போனீங்க கஜி பழம் ஏன் கஜி பழம் இதே நல்லா இருக்குமா இந்த ஓட்டுறா பாருங்க கஜி ஓகே சுட்ட கஜி கொஞ்சம் குறை என்ன இந்த முறை பாதையை பாருங்க அப்படி அது சின்ன இப்போ சின்ன எத்தனை வருஷம் வரும் ஓ தண்ணி கூட காய் இருக்கு பெருசா இது பெருசா வரணுமே பெருசு இதே அளவு இதே விட இருக்கு இதே விட பெருசா வரும் கஜிப்பழம் பாருங்க பழம் என்னன்னு சாப்பிடுறது இப்படி கொண்டு அங்கே வச்சு சாப்பிடுவோம் ஒரு 2-3 பழத்தை பிடுங்க எங்கே இருக்கு பழம் இதான் பழம்ண்ணா இதுதான் ரைட் நீங்கள் ஏறி பிடி இதான் பாருங்க கஜிப்பழம் சும்மா வந்துருக்கு நல்ல முத்தலை என்ன பிடுங்க அந்த அக்கல இருக்கு வாங்க வாங்க இதா அப்படிங்க இதான் கஜிப்பழம் இது என்னத்துக்கு எடுக்கிற கூட இங்கே சாப்பிடும் என்ன பச்சையா சாப்பிடலாம் வாய் வேண்டாம் ஒன்றும் செய்ய அந்த கொட்டையை முறுக்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு காணிக்கார்ட்ட கொடுத்து இந்த கொட்டை 1 கிலோ என்ன விலை இங்கே 1 கிலோ 5 ரூபா இந்த கொட்டை நான் சுட்டு சாப்பிடுவோம் கொண்டு போவோம் உங்களுக்கு இல்லாமல் அது சரி இந்த பழத்தையும் பட்டி போட்டு பார்ப்போம் பழம் சாரை பார்த்தீங்க இப்படி சாப்பிடலாமா இது சாப்பிட்றேன்னா பட்டமா வெட்டிட்டு தூள் உப்பு எல்லாம் போட்டு மாத்திரை சாப்பிடலாம் நல்லா இருக்கு இது சும்மா சாப்பிடவே காயிரும் என்ன சும்மா சாப்பிட்டா கொஞ்சம் இதாக இருக்கு நான் வருவான்னு நான் பார்த்தேன் சரி நீங்க நிப்பீங்க இல்லையான்னு தெரியாது இப்போ இவர் என்ன பழமாயிரானோ இல்லை இவர் தான் காணிக்காரர் அதான் பழமாயிரார் நீங்களா காணிக்காரர் வணக்கம் ஐயா கொஞ்சம் கதைப்போமா அதான் 2 பழம் தான் பிடிக்கணும் இது இவங்க வந்து 2 கொட்டை எடுக்கிறேண்ணா சாப்பிட சுட்டு சாப்பிட பட்டுக்கோட்டை நான் ஜாழ்ப்பாணம் கொழும்புத்தூர் நான் அதான் தான் கேட்டுகிட்டே வருவோம்னு பார்த்தேன் சரி ஆசையாக இருக்கான் காட்டுன்றேன் இப்போ நான் இதால் போயிட்டு அப்படி குளத்துக்கு கொண்டு போவோம்னு பார்த்தேன் அது ஆனால் 1 கிலோ கஜு என்ன விலை போகுது நல்ல பெருசு 600 ரூபாய்க்கு எடுத்து பழமெல்லாம் தாங்க பழம் என்ன செய்யற நீங்கள் பழம் நாங்கள் பழம் ஒன்று செய்கிறேன் நல்ல வைன்கள் எல்லாம் காய்ச்சிருக்காங்க அதுக்குள்ள அது பழம் விழுந்தது தானே இருக்கு பழங்கள் கணக்காக காய்க்கிற நேரம்டா இதுகளை எடுத்து எதுவும் செய்யலாம் வைன் இது சில வேலை பூச்சியும் வௌவால் எல்லாம் அடிச்சிருக்கும் பழங்கள் அதுகள் பாவிக்க கூடா அது எங்களுக்கு தெரியாது வந்தா இங்கே அப்படியே கொடுங்க தம்பி அங்கே இருக்கு வீட்டில் நான் சும்மா சுட்டு சாப்பிடுவோம் உடைச்சு காணும் 3 இதை நீங்கள் பழங்கள் காணுங்க கணக்கு இதுக்கு போதும் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு கஜுவோ பழம் என்ன செய்யறவ அதே விருப்பத்தில் சாப்பிட்றது அதெல்லாம் என்ன விடுங்குவீங்க அது காணாவிடும் நாங்கள் காணாவிடும் வந்துட்டோம் இது உங்க எத்தனை எவ்வளவு பரப்பு ஏக்கர் இதுங்க 3 ஏக்கர்ல வச்சுக்கிறீங்க பாருங்க எத்தனை வருஷத்துக்கு மரங்கள் இது 4-5 வருஷம் இது என்னது கொட்டை சும்மா கஜு இருக்கிறது இதில் இருந்தால் சில பேர் வந்து நாங்கள் விற்கிறத விட என்ன தோட்டக்காரர்கிட்ட இருக்கிறத விட தோட்டம் இல்லாதாக்கிட்ட இருக்குது தோட்டம் இல்லாத கொண்டு வந்து வைப்பினோம் அப்போ அவையெல்லாம் விற்கிறது கூட வாங்கி உங்கள்கிட்ட விற்பினோம் இல்லை எடுக்கிறது களவெடுத்துருவான் களவு எடுக்கிறது ஆக்கள் இதுக்கு நீங்கள் பராமரிப்பு அங்கால தோட்டம் இல்லாத ஆக்கள் விற்கிறாங்க காஜிக்கொட்டை பராமரிப்பு தோட்டம் இருக்கிறாள் விற்கிற பழத்தை காட்டுங்க கையில் வச்சு கையில் வச்சு நல்ல குளங்களா கிடக்கணும் இதான் அரைவாசி வந்தது கையில் வச்சு காட்டுங்க கஜிப்பழம் பாருங்க இது என்ன இது குழாவி கூட எறும்பு கூடு அது எறும்பு குத்து அண்ணன் ஒவ்வொரு மரமா பாருங்க கஜிப்பழம் போடுங்க இருந்தா நோய் பிடிச்சிட்டோ நல்லா இருக்கு வேணா ஆமா நல்லா இருக்கு இனி வேறு பெருக்கும் பெருசா வருமே தானாவே கொஞ்ச நாள் ஒரு 4-5 நாள்ல இந்த 4-5 நாள்ல பெரிய பழமா வந்து 4-5 நாள்ல பெரிய பழமா சும்மா கடியில கிடக்கு சின்ன பழம்
ரெண்டை விட்டா எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமலே வளரும். அதுதான். ஆனால் பழத்தோட பார்க்க ஆசையாக இருக்குங்க. இதுக்கு என்னென்ன பராமரிப்பு தண்ணியா உண்டு? இது பிரியோ ஆனால் இது நாங்கள் பள்ளத்தரையக்க வச்சுட்டோம். புட்டி தரையில் வச்சா இன்னும் பிரயோசனம் அடையலை. இது தண்ணி எல்லாம் வளர்ந்துட்டாச்சு. இங்கே தண்ணி குளம் பக்கத்தில் குளம் பக்கத்தில் பயிர் தான் தம்பி. இது வெக்கைக்கு வளர்ற பயிர். குட்டியெல்லாம் வைக்கணும். குட்டியல்ல நாங்கள் பள்ளத்துக்கு வச்சு போட்டோம். என்ன செய்யறது? காணி இல்லை. நீங்கள் அதில் பள்ளத்துக்கு வச்சா சரியும் காலப்போக்கு. இங்கே சரிஞ்சு தான் பழகும். பாருங்க அங்கே சரிஞ்சு தான் பழகுது தானே. சூரியனை பார்க்க சரியும். அதான் மேட்டு பகுதியில் இருக்குண்ணே. மேட்டு பகுதியெல்லாம் வைக்கவும் ஆமிக்காரெல்லாம் வச்சிருக்கு. இயக்கம் வச்சதான் இப்போ ஆமி அங்கால அந்த ஆச்சுக்கடா பக்கம் எல்லாம் இருக்கிற பராமரிக்கிறாங்க. அதில் பிரியோசனம். மஞ்சள் பாருங்க. ஏன் மஞ்சள் என்ன ரோஸ் என்ன நல்ல பழம். ஒவ்வொரு இனம் அப்படியும் இருக்கும். ஒவ்வொரு இனம் இருக்கும். ஆனால் சிலது டேஸ்டாக இருக்கும். சிலது வெறும் வச்சிருங்க. நம்ம அவர்கிட்ட கொடுங்க. எனக்கு இது 4 காணும். ஆனால் பழத்தில் காய்ச்சலாம் ஜாம் அது. அதான் எது அங்கே வேற தானே. சின்ன மரம் இருக்கும், பெரிய மரம். இப்போ எந்த காலப்பகுதியில் காய்ச்சி பூத்து காய்க்கிறதா? சித்திரை வைகாசியில் 6ஆம் மாதம் முடிஞ்சிது. இந்த 5ஆம் மாதத்தோட பெரும்பாலும் இருக்காது. ஒரு மாதம் தான். ஒரு மாதம். நீங்கள் சொந்த இடம் யாழ்ப்பாணமோ? கொழும்புத்தூர் ஸ்டாலி ரோட். இது பச்சை பழம். இது பச்சை பழம்டா. இதுதான் பழம். பழத்திட்டு சின்னன்னா பழத்திட்டு. சரி சரி. இதுதான் பூ என்ன? இதுலேயும் ஆண் பூ பெண் பூ ஒன்று இருக்கும் ஐயா. கீழே தானாமலும் போ. அது மழை கூடிச்சா தானாமலும் தான் எடுக்கணும். சும்மா தொட்டா வந்துடும். கொட்டை இப்படி கருப்பாக இருந்தால் புடுங்கிடும். இப்போ இந்த கஜிக்கொட்டை என்ன விலை படி எடுக்கணும்? 450 உடைக்காமல். உடைச்சி நீங்கள் கொடுக்குறீங்களா? ஆக்களுக்கு உடைச்சி கொடுக்காது. மிஷினரிக்கு கூட காசு 3 லட்சம் 5 லட்சம் வேணும். மிஷினரி 3 லட்சம். கூடையும் வேணும். அந்தந்த மிஷினுக்கு சிலது துப்புரவாக்கி கொடுக்குற மிஷின் கூட அப்படி இருக்கு. பாதியா வட்டி கொடுக்குற மிஷினுக்கு ஒரு இது இனி பெருசா வருமே. பாருங்க அப்போ அந்த முன்னுக்கு இருக்க வீட்டாடியில் இருக்க மரங்களை பார்த்தா பிட்டியோ காஜு கொட்டையா இருக்கு. அது அதான் சொல்றேன். அது ஒரு காலம் இப்போ இருக்குல்ல. இது சின்ன மரம் தான். இது காலம் போ கூட காய்க்கும். இது இப்போ 4 வருஷம் 5 வருஷம் மரம் அவ்வளவுதான். இதுல பெரிய கொட்டையா இருக்கும். இது நாம் இடம்பெயர்ந்து வந்த அப்புறம் வச்சதான். 7 வருஷம் நான் தண்ணி ஊத்துறேன். பிறகு ஊத்த வந்தா இருக்கு. இதெல்லாம் விவரத்துக்கு தான். சிலது இப்படி கொட்டையா இருக்கும். பிட்டிச்சு அப்படி வராது. அங்க முன்னுக்கு இருக்கு கூட. இனம் எது நல்ல ருசியா இருக்கும். தெரியவே இல்லை. சில நீட்டா இருந்தா சாப்பிடுவோம். சாப்பிடக்குள்ள இங்க பிடிங்க. நீங்க அதெல்லாம் நல்ல நீட் தம்பி பிடிங்க. அது நல்ல நீட் போல. இது என்ன பச்சை ஜம்முனா மாதிரி காய்ச்சிருக்கு. இது பச்சையோ? இப்படி பிரவுன் அடிச்ச சாம்பல் அடிச்சா புடுங்கலாம். கொட்டுதெல்லாம் கொட்டை காட்டுங்க. முத்திட்டேண்ணே. சாம்பல் அடிச்சா முத்திட்டான். எப்படிங்க இதெல்லாம் சுவை ஊற்றி சாப்பிடலாம். நல்லா சாரை எடுத்துட்டு வேற எசன்ஸுகள் அதெல்லாம் விட்டு காய்ச்சி சுவை ஊற்றி. இந்தியாவில் இதில் ஃபெனின்னு சொல்லி கோவாவில் வைன் அது விலை இங்கே காசு 6000 விற்கிறாங்க. தனி இதில் எனக்கு பிள்ளைகள் கொஞ்சம் ஊக்கம் இல்லை. அது சரி. இந்த பிள்ளைகள் 5 பேர் 7 பிள்ளைகள். அப்போ ஊக்கம் இல்லை. நான் தான் வச்சு நானே தண்ணி ஊற்றி நானே நானும் மனுஷன் பிறப்போம். நல்லா இருக்கு. பழக்கம் இல்லை. ஆனால் பிடிங்க பிடிங்கி கொண்டு வருவாங்க. அப்படி மாதிரி நம்ம உள்ள ஒரு மாதம் தான் நாங்கள் இதில் பிரி ஓட்டுறோம். இந்த கீழே விழுந்துருக்கேண்ணே. நானும் பிறகு கொடுப்போம் மண்ணை. பிரியோசனம் எங்களுக்கு இதான் பாருங்க. ஒரு மாதம் தான் பிரியோசனம். இதுக்குள்ள யாரும் எடுத்தா எங்களுக்கு அந்த பிரியோசனம் இல்லை. காணியும் வேறு எதுவும் பயிர் செய்யலாங்க. அப்படின்னா அதுதான் என்ன வேறு எதுவும் நீங்கள் இதை நம்பி இருக்கிறீங்க வருஷத்தில்? நான் கொன்றை கிழதெல்லாம் எடுக்கிறேன். நான் இது வயது போகிற காலத்துல எனக்கு பழங்கள் தேவையில்லை. அந்த கொட்டை இப்போ நான் இதை கொண்டு மாட்டுக்கு போடுவேன். ரோட்டில் என்னட்ட மாடு இல்லை. ரோட்டில் போடுவோம். எல்லாரும் கீழே பார்க்கணும். பிள்ளைகளை தம்பி கீழே என்ன எது பிள்ளைகளை பெத்தா கீழே நான் மேலே பார்த்தா சரி. அது சரி. எது இதே புள்ளி அடிக்கிறது? இதே வவ்வால்
நல்ல உள்ள கொட்டையில சாப்பிடல ஒன்றும் கொட்டை ஒன்றும் அதான் நல்ல மாடு கூட கழிக்கும். ஏண்டா உண்டு மாடு கழிக்குமோ? மாடும் கொட்டை துண்டு போட்டு கழிச்சிடும். இது இந்த புள்ளி அடிக்குது மலைக்கு வருத்தணும். இந்த எங்களுக்கு பழம் சரியில்லை அடிக்கும். கொட்டை தானே இது நேரடியாக கொண்டு கொடுப்பீங்களா காய விடுவீங்களோ? அது சரி காய விடுறது இன்றைக்கு இப்போ வந்தாலும் இருக்கவன் அவனை பாருங்க ஒரு கிலோ பொறுக்கவே கூட வேற மீன கடவுள் தானே இது பார்த்து இந்தா இருக்கு பாருங்க தம்பி எங்கட காணி ஒரு கோடி 20 லட்சம் கேட்கறாங்க கொடுக்கு. எங்கட சுவார காடை அவருக்கு தம்பி காசு இருக்கானல்ல அந்த காணி அங்க ரோட்டுக்கரையா 1 கோடி 20 லட்சம் கேட்டான். ரோட்டுக்கரை பிடிக்கிறீங்க நான் பாருங்க அப்படி என்ன புள்ளக்கு கொடுத்தாச்சு சுவார அதான் அது புள்ளையில கண்டு அது சரி அது அடிக்கும் நல்லதா பாத்துட்டா இந்த இதுகள் சில வேளை பாம்பும் வந்து ஆள் பொறுக்குது. அன்றைக்கு இதுல பார்த்தேன் அன்றைக்கு யூடியூப்ல பார்த்தேன் சில பழங்களை பாம்பு எப்படி பழம் நல்ல பழம் நல்லா இந்த நல்லா இருக்கு புத்தூள் போட்டு சாப்பிட்டா அதான் போவோம் வீட்டை போய் போடுவோம். அந்த அந்த அங்கால இருக்கு வழி நல்ல பழங்களை பிடிங்க கூட பூர்ணம் தானே நாங்களும் போக மாட்டோம் எல்லாரும் பெரிய ஐயோ அதுக்கு போட்டுருவோம். இல்லை இல்லை இதை கொண்டு போவோம் போட்டு நீங்க இயக்க காலத்துல எல்லாமே இங்கே இருந்தீங்க? நான் இயக்கம் தான் கடைசி அது சரி நான் இயக்கம் தெரியாதுங்க இஞ்சால இந்த அக்கா அப்படிங்கிறா இயக்க காலத்துல எல்லாம் இதுக்குள்ள நான் ஒரு 25-30 குடியே இருத்தினான். நானா இந்த குட்டியெல்லாம் லெவல் ஆக்கி நான் வர இருத்தி விட்டேன். இருத்தி வழியத்தை நாங்கள் உயிரோட வந்திருக்கோம். எங்கள் குடும்பம் பிள்ளைகள் எனக்கு காணி வசதி இருந்தது 25-30 குடும்பம் இதுக்கு இருந்தது. ஒருவர் சாக இல்லை. கடைசி நேரம் எல்லாம் விழுந்ததான் சாகையில் காயப்பட்டு போனது. பார்த்தீங்களா இதுக்குள்ள 25 குடியே இருத்தினேன். எல்லாரும் என்னோட உண்டைக்கு கண்டாலும் நல்ல மீன் விற்கிறவன் மீன் தந்துட்டு போவான். என்னண்டா தங்களோட உயிர் பாதுகாத்து இந்த காணியில் என்னண்டா என்ன செய்கிறானோ அவன் தந்துட்டு போவாங்க ரோட்ல. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எத்தனை இந்த காலத்தில் வந்து பறக்குவீங்க காஜு? காலத்தில் தம்பி இது சரியாக பராமரிப்புமாக இருந்தால் ஒரு நாளைக்கு 10,000-15,000 பிறக்கலாம். ஆனால் நாங்கள் 2 கிலோ தான் பிறக்கும். ஒரு நாளைக்கு 10,000 வடிவா இது இந்த பராமரிச்சு வடிவா பராமரித்து பாதுகாத்தா எல்லாம் பூக்குமா இருந்தால் ஒரு நாளைக்கு 10,000 பிறக்கலாம். பராமரிப்பு 2 கிலோ தான் ஒரு நாளைக்கு பிறக்கும். 2 கிலோ 2 கிலோண்டா இப்போ 9,000. பராமரிப்பு அப்படி அந்த இதுகள் வட்டி சைக்கிள் எல்லாம் பட்டி தம்பி இந்த கஞ்சல் எல்லாம் பட்டி நாங்கள் மிஷினால தான் போட்டு அடிக்கிறது. கஞ்சல் எல்லாம் அடிக்குவோம் அடிச்சு ஆக்கள் இந்த வந்து போகலாது. அது சரி பராமரிக்கிறன்றதை விட இது குட்டியில் வச்சுக்கிட்டோம். அது நல்ல முட்டை கொட்டியாக வரும். அங்கே கோவிக்கு வீட்டுக்கு தந்துருது என்ன தான் பார்த்தீங்க இவ்வளவு இப்போ பிறக்கினாங்களா இன்னும் இருக்குதாம். அங்கால ஒரு வாழையும் தானே பிறக்கி கொண்டு வந்து கொடுக்கலாம். பார்த்தீங்களா இந்த கஜித்தோட அத்தனை இடத்துக்கும் போய் பார்க்க போகிறோம். என்ன சூரியன் இந்த பக்கத்தில் இருந்து உதிக்குது சூரியன். இதுல நல்ல பழம் அம்மா. இது சிவப்பு அப்படியே வச்சுருங்க. இது வந்து கஜு பழம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா வா பிடுங்கலாம். இது அண்ணா இங்கே கொண்டு வாங்க பிடுங்க. சும்மா பிடுங்கலாம் பாருங்க. கஜு வேட்டை கஜு பழம் வேட்டை பாருங்க. அவரெல்லாம் என்னோட இயக்கத்தில் செயல்பட்டவர் சுண்ணாத்துல. நல்ல சிவப்பு பிடுங்கி கொடுத்துருவோம். பிடுங்கலாம் இது. அங்கே நின்றுங்களா? உங்களுக்கு எத்தனை வயசு உங்களுக்கு? இதுவா வைக்கும் வைங்க. எதில் இருக்குது? ரெண்டு இது நீ அடுத்த முறை தம்பி சின்ன கத்தி கோப்பு கத்தியால மெல்ல மெல்லமா உள்ளுக்க போகக்கூடிய மாதிரி எல்லாம் வெட்டி சைட்டுக்கு குமிக்கும். இந்த அதுக்குள்ள கொண்டு ரெண்டு கண்ணுக்கு தெரிகிறத புடுங்குவோம். சிலது தெரியாம முளைச்சிரும் உள்ளுக்குள்ள. அதுதான் முளைச்சிரும் சில இந்த மரம் இதா இருக்கு. அங்க தம்பி 600 ரூபாய்க்கு எடுத்தோம் தம்பி. இப்போ 400. எங்கட நான் கொடுப்பேன். எங்கட பெரியம்மா வச்சுக்கா இங்க
இது மஞ்சள் பழம் பாருங்க. இது வேற ஒரு பழம். நல்ல காத்துண்ணே. இல்லை இல்லை அன்னைக்கு அண்ணா கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது. அது இங்கே ஆட்டம் விடல. இந்த கப்பில் பிடிச்ச ஆட்டம் இருக்குது. இந்த அவ்வளோ இந்த 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 பாருங்க. அவர்றேன் இதா இங்கே பாருங்க. ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊத்துறேன். நீங்க சொன்னீங்க கொட்டியே. ஓ இதே தான் அவர் இந்த கொட்டையின் அளவை பாருங்க. இல்லை இதா பார்த்தீங்கன்னாண்டா இதான் வந்து கஜி தோட்டத்துக்கு நாங்கள் பார்த்ததுலேயே பெரிய கொட்டை. இங்கே பாருங்க இந்த நல்லா இருக்குது. இங்கே நீ வாலி ரொம்ப போயிடுவீங்க. இல்லை இதோட இனி சரி இதோட சரி இங்கால அங்காலும் கூட அப்படியே சுற்றி போ. சரி ஒரு நாளைக்கு ஒரு வாளி தான் நிரப்புறேன். ஒரு நாளைக்கு ஒரு வாலி இந்நேரம் ஒரு வாளி நிரப்புவோம். இதை எடுத்தா 1.5 கிலோ வரும். மூலம் உருட்டி இதை எடுத்தா என்ன கொட்டையை முறுக்கி எடுத்தா 1.5 கிலோ வரும். 1.5 கிலோ வரும் ஃபுல்லாக. சில வெள்ளம் 3 கிலோ. ஆனால் இதுக்கு தேடி கீடி பிடிச்சி எடுத்தா எப்படியும் ஒரு 3000-4000 ரூபா வரும். 5000 ரூபா வரும் என்ன கூட. எது இதுக்குள்ள வேற தேடி பிடிச்சி எல்லாம் எடுத்தா ஒரு 5000 ரூபா வரும். அதான் என்ன ஓ எதால இந்த பாதை இதுக்குள்ள ஒரு பாதை ஒன்று எடுத்துக்காங்க. சரியா ஓ எல்லாம் முள்ளு கம்பியாக தான் பாக்குறீங்களேண்ணே. இல்லை விளையாடுதான் இங்கே மீன் பிடிக்கலாம். இதுலையோ எதுல இதுல தூண்டில் கிடக்கு. இது குளமோ? இதாதான் வந்தவர் போல. இதாலே வந்து சைக்கிள்ல. அட இது பாருங்க இதாதான் நாங்கள் போகணும். அப்போ வரைக்கும் அது வண்டுக்கு போகணும். வண்டுக்கு போனால் பூக்கள் குருவியல் பறக்கிறது அதெல்லாம் எடுக்கலாம். சரி 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 இதெல்லாம் ஆக்கின காணிங்களோ? இது இதெல்லாம் வெள்ள நிற்குமா வந்து? தண்ணி வந்துடும். அப்போ வீடுகளுக்குலாம் வருமா அங்கே? இல்லை கசிவு தண்ணி கசிவு கசிவு வீடு அப்படியே கசிவு. சரி நாங்கள் போகிறதுட்டு அங்கே மட்டும் இருக்குது 3 ஏக்கரா மொத்தம். இந்தா பாருங்க இதாட்டா இதாடே போகிறது. இதுக்கெல்லாம் கேம்புகள் இருந்ததோ? அதோ அதோ அப்புறம் போவோம் நாளைக்கு. இது அது உள்ளுக்கு சிஎஸ்டியே விட மாட்டாங்க எடுக்க. அது எடுக்க விட மாட்டாங்க. எடுக்க பிரச்சனை வரும். அந்த பக்கம் பார்த்துறாங்களான்னா இங்கே அலையம் இருக்கு பாருங்க. இப்படி பார்த்து கொண்டு போகும். தேட்ட வீடு இந்த பக்கம் பெருசாக காய் இல்லையா பிடிங்கிட்டு நம்ம இது எந்த பெரிய மரம் இந்த மேலாம் சமைச்சு சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கு. இங்கே பெரிய பாம்பு இல்லை மலை பாம்பு மலைப்பாம்புலாம் இல்லை. மற்ற பாம்பு சாரை நாகப்பாம்பு இதெல்லாம் ஒரு மரம் என்ன கஜு இதாட்ட வீட பண்ண. இது என்னதுக்கு இப்படி காட்டியிருக்கேன் வித்தியாசமா? யார் இது என்ன இது வெறிலி எடுத்தேன். அங்கே எடுத்தான படம் இல்லை. அவன் ஃபார்மிலேயும் எடுத்தேன் நான். இப்போ பழுக்க போதுண்ணே இந்த வெறிலி பழம். இப்போ காய் இது பழுக்க போகுது. இன்னித்த எவ்வளோ காய்ச்சிருக்கேன். இது என்னப்பா இது? ஆட்ட காணி இவன் கஜி தோட்டம். இந்த அம்மா இந்த காணி தானாம் இது தோட்டம். சரி போவோம். என்ன வித்தியாசமா வீட்டை காட்டி வச்சுக்கிறீங்க? 2 அங்காட 2 இங்கே கஜு காயப்பட்டிருக்கேன். கதைக்கலாமாம்மா? இதே என்ன வீடு இங்கே பாருங்க. ஏன் இப்படி காட்டியிருக்கேன் பாருங்க. வித்தியாசமாக இருக்குண்ணா மொடல். அங்காலையும் இப்படித்தான் போவோம். அப்படி இதால போய் இது என்ன மரம் இது?
இதே முதிரை இப்போ தான் பார்த்துறேன் பார்க்குறேன் இஞ்சி வேணும் இதுதான் முதிரை மரமா வெண்ணி முதிரைன்ற இதே முதிரை ஏன்னா தெரியல முதிரை அப்படி வளராது வெட்டி போடும் முதிரை தான் இங்கே முதிரை வெட்டி போடணும் இந்த ஓட்டுறா பாருங்க காய்ச்சி ஒரு வருஷம் அப்படி தோட்டத்தில் இருந்து கொண்டு வந்த காய்ச்சி பழங்கள் பாருங்க காய்ச்சி முந்திரியை தோட்டம் பெரிய வீடு தானே இந்தா சுகரில் இந்த கஜி தோட்டுருக்காண்டி வெறும் ஜென்டர் காஞ்சி அவனுக்கு நிறைய வேலை தெரியும் போல எல்லாத்துலேயுமே அனுபவம் மேசம் மேலே தச்சு வேலை இப்போ பார்த்தீங்கன்னாண்டா அந்த அண்ணன் வந்து இப்படிங்கிற கஜு பழம் இதுதான் மற்ற கஜி கொட்டைங்க இப்போ உங்க பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ 1 கிலோ வருமா மேலே 1 கிலோ வரும் சரி உண்மையில் எங்களை இலங்கையில் பாருங்க எவ்வளவு அது வடக்கு கிழக்கில் இருக்கிற இதுகளுக்கு பஞ்சமே இல்லை பா கஜிக்கோட்டை இருக்கல்லோ குறைக்கின கஜிக்கோட்டையை இந்த தணலில் ஒன்றை சுற்றி பார்ப்போம் இந்த உள்ளே கேஸ் மேலே போடுறது எடுக்கணும் அப்புறம் உள்ள கறினான்னு தெரியாது என்னென்ன பார்க்குறேங்க வடிக்க பார்க்குறேங்க சரி இதான் சுட்டா கஜு சரியோக்கா இது சரி அவர்தான் கொண்டே விட்டவர் அவர்தான் கொண்டே விட்ட கடைசியா இந்த பாருங்க அதில் ஒரு ஐயா இல்லை வீடியோவில் இந்த பார்த்தீங்களா இதுதான் சொன்னோம் சுட்டா காஞ்சி பதம் வந்துட்டோம் ஓகே அதோட சாப்பிடக்கூடாது நன்றி சுட்ட காய்ச்சி பாருங்க வந்து காமதை என்ன ஒழுங்கு என்ன பண்ண சுட்டு சாப்பிடணும் நல்லா இருக்கும்